பிற்பொழுது பிதாவே ஸ்தோத்திரிக்கிறேன். பழைய நாளைக்கு ஆட்சேபிக்கிறேன். ஆசீர்வதிசி கொடுத்த பிள்ளைகளை ஆசீர்வதி. கொடுப்பதன் பிள்ளைகளை எதை நடக்க ஆசீர்வதிசி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டுடைய வார்த்தையை பிடிக்க வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். இயேசுவை தேடுவதும் ஆமென், அவருடைய வார்த்தையை பிடிப்பதும் ஒன்றுதான். ஹல்லேலூயா. இன்னைக்கு யாரை தேடி வந்திருக்கீங்க? அவருடைய வார்த்தையை தேடி வந்திருக்கீங்க. ஹல்லேலூயா. அதான் சொல்றாரு, வார்த்தையை பிடிச்சா அவரை பிடிச்ச மாதிரி. ஹல்லேலூயா, ஆமென். இந்த பிரசங்க நேரத்துல நீங்க எந்த அளவுக்கு அவருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறீங்களோ அவரை கூட்டிட்டு போறீங்கன்னு அர்த்தம். போகும்போது ஹல்லேலூயா, அந்த 6 நாட்களும் ஆமென் அவரை பிடிச்சிக்கிட்டே இருப்பீங்க. ஹல்லேலூயா. கடவுளை தொட்டுக்கிட்டே இருந்தா என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? கடவுளை தொட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா அற்புதம் நடக்கும். ஹல்லேலூயா. அதிசயங்கள் நடக்கும். ஹல்லேலூயா. அதான் ஆமென். வார்த்தை தேவனா இருக்கிறது. அந்த தேவன் வார்த்தையா இருக்கிறார். அந்த தேவன் தான் இயேசு. ஹல்லேலூயா. அவர்தான் நீங்க பார்க்க போறோம். ஹல்லேலூயா, ஆமென். அந்த வார்த்தையின் தேவனை நாம் பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. ஏசாயா 59:21 பக்கம் 866. உண்மையில் இருக்கிற என் ஆவியும். ஹல்லேலூயா, ஆமென். உங்க மேல என்ன இருக்கு? கர்த்தருடைய ஆவி. என் ஆவி இருக்கு அப்படிங்கிற. அப்ப வானத்தை பூமி படைத்தவருடைய ஆவி உங்களுக்குள் செட் பண்ணப்பட்டுச்சு. ஹல்லேலூயா. அவர் என்ன செய்யறாரு? நீங்க பிறக்கிறதுக்கு முன்னாடியே அதெல்லாம் ரெடி பண்ணி தான் அம்மா வயிற்றிலிருந்து கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த ஆவி இருக்கும் பொழுது ஆமென், பொல்லாத ஆவிகள் உங்களை தொட முடியாதுங்கிறார். ஹல்லேலூயா. பொல்லாத காரியங்கள் ஆமென் உன் பக்கத்தில் வராதுங்கிறார். ஆமென். உன் பக்கத்தில் 1000 பேர் 16 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது, தொடாது, பிடிக்காது. ஹல்லேலூயா, ஆமென். அதை காலி பண்றதுக்கு தான் கர்த்தர் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆமென். எந்தெந்த ஆமென் அசுத்த கிரியைகள், அசுத்த ஆவிகள் உன்னை துரத்தி கொண்டே இருக்கிறது. ஆமென். அந்த ஆவியை வெளியேற்றுகிற ஆமென் தேவனுடைய வார்த்தை வந்து கொண்டிருக்கிறது. ஆமென். அந்த ஆவியை ஓட ஓட துரத்தி விட்டு நீங்க போக போறீங்க. ஆமென். உன்மேல் இருக்கிற என் ஆவி அப்படின்ட்டு. ஆமென். யாருடைய ஆவி உங்க மேல இருக்கு? கர்த்தருடைய ஆவியான உங்க மேல இருக்கு. ஆமென். வானத்தையும் பூமி படைத்தவருடைய ஆவியான உங்க மேல இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் உன் வாயில் அருளிய என் வார்த்தைகள். ஆமென். ஹல்லேலூயா. முதல்ல ஆவியானவர் உங்களுக்குள்ள வந்துட்டாரு. இரண்டாவது என்ன செய்யுது? வார்த்தை உங்களுக்குள் வருகிறது. ஹல்லேலூயா. உன் வாயில், நான் உன் வாயில் அருளிய வார்த்தைகள். இந்த வார்த்தையை தான் எடுத்து பேச சொல்லி ஆசீர்வாதங்களை இயேசுவை எடுத்துக்கொள் அப்படிங்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். இன்னையிலிருந்து நீங்க பேசுங்க. ஆண்டவரே, நீங்க சரீரத்துல உள்ளார வந்துட்டீங்க. ஆமென். உங்க உயிர் ஆமென் உயிர்னால நான் பிழைக்கிறேன். ஆமென். உங்க சுவாசத்தால, உங்க வார்த்தையினால அந்த வார்த்தையை இன்னைக்கு என்னுடைய நாவில வைச்சிட்டீங்க. ஹல்லேலூயா. எதெல்லாம் ஆமென் தாறுமாறா இருந்துச்சோ ஆமென் அதெல்லாம் சரி பண்ற ஆமென் வாய் எனக்கு கொடுத்திருக்கீங்க, வார்த்தை எனக்கு கொடுத்திருக்கீங்க. அந்த வார்த்தையை வைத்து ஆமென் போனதெல்லாம் நான் திருப்பி கொண்டுட்டு வருவேன் என்று சொல்லுங்க. ஹல்லேலூயா. வாய்களை திறந்து பேசுவீங்களா? ஆமென், ஆமென். சகலத்தையும் நான் திருப்பிக் கொள்வேன் சொல்லுங்க. சகலத்தையும் நான் திருப்பிக் கொள்வேன். கர்த்தர் என் வாயா இருக்கிறாரு, என் நாவா இருக்கிறாரு, என் குரலா இருக்கிறாரு. நான் கூப்பிட்டா எல்லாம் வரும். என் கையை விட்டு போனதெல்லாம் இன்று முதல் வரப்போகிறதுன்னு சொல்லுங்க. ஆமென். ஏன்னா கர்த்தர் என் ஜீவனும் ஆமென் பெலனும் ஆவியுமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த ஆவியானவரை வச்சுதான் ஆமென் அநேக தீர்க்கதரிசிகள் மரித்ததெல்லாம் ஆமென் உணர்ந்து போனதெல்லாம் உயிரடைய வைத்தார்கள். ஹல்லேலூயா. மரித்த லாசருவை 4 நாளாலை நாறி போனதை உயிரடைய வைத்தார்கள். ஆமென். இந்த ஆவியானவர் உனக்குள் இருக்கும்போது, இந்த வார்த்தைகள் உனக்குள் இருக்கும்போது, இது முதல் என்றென்றைக்கும் உன் வாயில் இருக்கும். ஆமென். இன்னையிலிருந்து உன் வாயிலிருந்து பிரியாதுகிறார் கர்த்தர். ஹல்லேலூயா. ஆமென். பிரிஞ்சு போயிருச்சுனா ஆமென் பிரிஞ்சு போயிருச்சுனா அதை ஒட்ட வைக்கிற கர்த்தர் நீ. உன் வாயிலிருந்து, உன் சந்ததியுடைய வாயிலிருந்து அடுத்த தலைமுறை நீ பாக்குறிய உன் பிள்ளைங்க, உன் பிள்ளைகளுக்கு பிறக்க போற பிள்ளைகள் ஆமென் பேர பிள்ளைகள் சந்ததி
அல்லேலூயா. உன் குடும்பத்தை முன் குறிச்சிட்ட. உன் குடும்பத்துக்கு ஒரு பத்திரம் போட்டு கையெழுத்து போட்டு கொடுக்கிறார் இந்த காலை வேளையில. இப்படிதான் இருக்கும் உன் எதிர்காலம், இப்படிதான் இருக்கும் உன் குடும்பம், இப்படிதான் இருக்கும் உன் தொழில், இப்படிதான் இருக்கும் உன் ஊழியம். ஆமே அந்த ஆமே அதை நீ இப்படிதான் மாத்தணும். ஆமே அல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் உள்ளே வச்சு அந்த வார்த்தையை வைத்து நீ பேசி எடுக்கணுங்கிற கர்த்தர். ஆமே. ஒரு புதையலை தோண்டதான். ஆமே தோண்டணும். ஒரு புதையலை தோண்டணும். ஆமே அல்லேலூயா. அந்த தோண்டினாதான் அந்த புதையலை எடுக்க முடியும். ஆமே அல்லேலூயா. ஆமே ஆண்டவர் சொன்னாரு. ஆமே இந்த புதையலை நீ எடுத்துக்கிட்டீனா ஆமே அல்லேலூயா சகலத்தையும் நீ அனுபவிக்கலாங்க. அல்லேலூயா. ஆமே என் ஆவி அப்படின்றது இந்த ஆவி வந்துருச்சுன்னா உனக்குள்ள ஆமே வந்துருச்சு. ஆல்ரெடி வந்ததான் பேசிக்கிட்டு இருக்காங்க. என் ஆவிய என் வார்த்தைய உன் ஆவில வச்சுட்டு அப்படிங்கிறது. அப்ப இனிமே பேச வேண்டியது நீதான். அல்லேலூயா. இனிமே உன் எதிர்காலத்தை செழிப்பா மாத்த வேண்டியது உனக்கே செட் பண்ணி வச்சுட்டேன். அந்த புதையல் உனக்குள்ளதான் இருக்குகிறது. ஆமே நீதான் தோண்டணும். இனிமே அல்லேலூயா நீதான் தோண்டணும். அல்லேலூயா. உன் குடும்பத்தை நீதான் தோண்டணுங்கிறார். அல்லேலூயா. வார்த்தைய நீதான் பேசணுங்கிறார். அல்லேலூயா. ஆமே அதுக்கு வேற ஆச்சரியம் கிடையாது. நீதான் அப்படின்ட்ட. அல்லேலூயா. மாற்று காரியம் இல்ல அப்படின்ட்ட. நீதான் அப்படின்ட்ட. அல்லேலூயா. அப்ப நீ என்ன பேசணும்? என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் ஆண்டவரே. என் குடும்பத்தை தொடரும் ஆண்டவரே. ஆமே என் எதிர்காலத்தை தொடரும் ஆண்டவரே. என் ஊழியத்தை தொடரும் ஆண்டவரே. நன்மை கிருபை மலைகள் விலகினால் பர்வதம் நிலை வந்தாலும் என் கிருபை விலகாதுட்டாரு. அப்ப நன்மை விலகாது. கர்த்தர் சொல்லுறாங்க காலை வேளையில கிருபை விலகாதுங்கிறாரு. ஆமே உன்னை விட்டு தூரம் போகாது. உனக்குள்ளே வச்சுட்டேன். உனக்குள்ளே இருக்கு. ஆமே இன்னைக்கு பேசுங்க. நன்மை கிருபையும் எனக்கு
சொல்ற பாருங்க, உன் சந்ததியுடைய வாயிலிருந்து, உன் சந்ததியுடைய சந்ததியுடைய வாயிலிருந்து நீங்குவதை கர்த்தர் சொல்றார். இது எனக்கும் அவர்களோடு இருக்க உடன்படிக்கை. உங்ககிட்ட தான் ஆண்டவர் என்ன செய்யறாரு, டீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. வேற ஆள்லாம் இல்ல அப்படின்ட்டு. ஆமே, வேற ஆள்லாம் இல்லைன்ட்டு. அதனாலதான் உனக்கு அந்த ஆமே ரட்சிப்பை கொடுத்திருக்கு, உனக்கு அந்த உயிரை கொடுத்திருக்கேன். ஹல்லேலூயா. உனக்காக சிலுவையை சுமந்திருக்கேன், உனக்காக நான் அடிபட்டேன், நொறுக்கப்பட்டேன். ஆமே, ஹல்லேலூயா. ஆமே, உனக்காக 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 உன் குடும்பத்துக்காக உன் எதிர்காலத்துக்காக ஆமே எல்லாத்தையும் எல்லாத்தையும் ஆமே நஷ்டம் 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 லாபமான இல்ல நஷ்டமா 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 ஆண்டவர் விட்டாருங்க. உங்களுக்காக 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 அவர் கடவுள் ஒரு நிமிஷத்துல காமிச்சு போயிருக்க முடியும். இந்த உலகத்துல இறங்கி ஆமே எல்லாத்தையும் ரட்சிப்பு நடத்திட்டு போயிருக்க முடியும். ஆமே, ரட்சிப்புனா என்னன்னு ஒரு மனுஷனுக்கு தெரியணும். நன்மை தீமை அறிகிற அந்த அறிவை ஆமே இந்த உலகத்துக்கு நீ தான் எடுத்து காட்டு. இந்த ரூட்ல போன நன்மை, இந்த ரூட்ல போன தீமை ஆமே அதற்காக தான் உன் வாயில அந்த வார்த்தையை வைத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆமே, உன்னை பார்க்கிறவங்கள என்ன கடவுளா பார்க்கணும்னு நினைக்கிற கர்த்தர், உன்னை பார்க்கிறவங்கள இயேசுவா பார்க்கணும்.
எல்லாத்தையும் நஷ்டமா கொண்டு வந்திருந்தாங்க. அதை நீங்க கொடுக்க போற அவன் கையில. எத்தனை பேர் அவன் கையில இருந்து கொடுக்க போறீங்க? அல்லேலூயா. ஆமென். அவங்கள கரங்க